வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் முதலாவது போயமாக கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பெஷல் ஹீரோவை பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொன்னோடனே ஏதோ சோல்ஜரை பற்றிய ஒரு கவிதை அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிடக்கூடாது. தகப்பன் அவர் தான் ஸ்பெஷல் ஹீரோ. எப்போவுமே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு முதல் ஹீரோ அவர்களுடைய அப்பா தான். உண்மையில் ஆண் பிள்ளைகள் வளரும்போது தங்களது பாசத்தை மறைத்து வைக்கிறார்கள். வளர்ந்து தான் தகப்பனான பிறகும் கூட அவர்கள் குடும்பத்தை சுமந்து கொண்டிருப்பார்கள். எளிதில் பாசத்தை வெளியே காட்ட மாட்டாங்க. இந்த உலகத்தில் அம்மாவினுடைய புகழ் பாடுகின்ற கவிதைகள் அநேக கவிதைகள் காணப்படுகின்றது. ஆனால் அப்பாவின் புகழ் பாடும் கவிதைகள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். இந்த கவிதை அப்பாவினுடைய புகழ் பாட வந்த ஒரு அரிய கவிதை. பாடினது யார் அப்படின்னா கிறிஸ்டினா எம் ஹெர்ஷன் அப்படிங்கிறவங்க பாடியிருக்கிறாங்க. இவங்களை பற்றி அதிக விவரமானது கொடுக்கப்படலை. வாங்க கவிதைக்குள்ளாக போவோம். முதல் 2 வரிகள். When I was a baby, you would hold me in your arms. நான் சிறு குழந்தையாக இருக்கையில் தந்தையே நீர் என்னை உம் கரங்களில் ஏந்தி கொண்டீர். 3வது வரி. I felt love and tenderness. உம் அன்பையும் மென்மையையும் நான் கண்டேன். 4வது வரி. Keeping me safe from harm. என்னை எல்லா தீவினைகளில் இருந்தும் நீர் நீக்கி காத்தீர். 5ஆம் 6ஆம் வரி. I would look up into your eyes and all the love I would see. உம்முடைய கண்களை நான் ஏறிட்டு நோக்கினேன், அதிலே தானே நான் எவ்வளவு அன்பை கண்டேன். 7வது 8ஆம் வரி. How did I get so lucky? You are the dad chosen for me. நீர் என் தந்தையாக வர நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பெற்றிருக்க வேண்டும். 9வது 10வது வரி. There is something special about a father's love. எத்தனை உறவின் அன்பை நாம் பெற்றிருந்தாலும் தந்தையின் அன்பில் ஒரு சிறப்பு உண்டு. 11வது 12ஆம் வரி. Since it was sent to me from some place up above. இத்தகைய பெரும் பாக்கியம் எனக்கு விண்ணுலகில் உண்டானதென்றோ. 13வது 14வது வரி. Our love is everlasting. I just wanted you to know. நம்முடைய அன்பு என்றும் உள்ளது, அழியாதது, அமரத்துவம் வாய்ந்தது. இதை நான் நீர் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். 15வது 16வது வரி. That you are my special hero and I wanted to tell you so. இங்கனம் நீர் எமக்கு தனித்துவம் வாய்ந்த கதாநாயகன், அதை நான் உமக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்படியாக இந்த கவிதையானது முற்று பெறுகிறது. தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அற்புதமான கவிதை. இதுக்கு பேரலான இன்னொரு கவிதை கூட இந்த புக்கில் 25வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வாசித்து மகிழுங்க. என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், சின்ன வயசுலேருந்து அந்த சிறுமியானவள் தன்னுடைய தகப்பனை பார்த்து வளர்கிறாள். அடுத்து தந்தையினுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் அவள் பாசத்தையும் அன்பையும் மென்மையையும் கண்டுகொள்கிறாள். இவ்வளவு அருமையான தகப்பன் கிடைக்கிறதுக்கு தான் எவ்வளவு லக்கியஸ்ட் பர்சனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. நிச்சயமாக அவர் தனக்கு தந்தையாக கிடைப்பது விண்ணுலகில் இருந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறார். தன் தந்தையினிடத்தில் தான் கொண்டிருக்கிற அன்பையும், தந்தை தான் தனக்கு ஸ்பெஷல் ஹீரோ, சிறப்பு வாய்ந்த தனித்துவம் வாய்ந்த கதாநாயகன் என்பதையும் அவர் அறிந்து கொள்வதற்கு போயட்டஸ் கிறிஸ்டினா ஹெர்ஷன் விருப்பப்படுறாங்க. அதாவது தந்தையின் மீது தான் கொண்டிருக்கின்ற பாசத்தையும் அன்பையும் தந்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, இந்த கவிதையை ஒரு பாடலாக நம்ம பார்ப்போம். தந்தையே, நான் சிறுமியாக இருக்கையில் உம் கரம் கொண்டு ஏந்தினீர். உம்முடைய மென்மையினாலும் அன்பினாலும் எல்லா தீவினைகளுக்கும் என்னை நீக்கினீர். தந்தையே, உம்மை நான் ஏறெடுத்து நோக்கையில் உம் கண்ணில் நான் காண்பது பாசந்தன்னை. நீர் என் தந்தையாய் பிறப்பதற்கு நான் என்ன தவம் செய்தேனோ. எத்தனை உறவிருந்தாலும் தந்தையின் அன்பிற்கு இணையுண்டோ. கூர்ந்து நோக்கின் இவ்வன்பு பரத்தில் உண்டானதென்றோ. இவ்வன்பின் அமரத்துவம் நீர் அறிந்து கொள்ள நான் விளைகிறேன். சுருங்கச் சொல்லின் நீர்தான் எனது தனித்துவ கதாநாயகன். தந்தையே, தனித்துவ கதாநாயகன். நன்றி.